நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள். இன்றைய தலைப்பு என்னவென்றால் போர்டு கொண்டுருவாங்க. பண குவியலும் பல விதி ரேகைகளும். பண குவியலும் பல விதி ரேகைகளும். நம்ம இப்போ இன்னைக்கு போடக்கூடிய ஒரு காணொளி மிகவும் சிறப்பான ஒரு காணொளி. இதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அவங்களும் பயன்பெறுவார்கள். அதாவது நம்மளுடைய விதி, கர்மா, இதை இந்த தலைப்புக்கு உள்ள போர்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். அதாவது நம்மளுடைய கர்மா, விதி, நம்மளுடைய அதாவது வருமானம், நம்ம பெற்றோர்கள்லேருந்து நம்ம எங்கே பிறக்கணும், என்ன வருமானம் வரும், என்ன லாபம் கிடைக்கும், எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடியது யார் என்றால் நீங்கள் தான். உங்களுடைய செயல்கள் தான். அந்த செயல்கள் மூலமாகத்தான் நீங்கள் பிறக்கிறீர்கள். எடுத்துக்காட்டுக்கு ஒரு இடத்துக்கு ஒரு விருந்துக்கு போகிறோம். அங்கே பல வகையான உணவுகள் இருக்குது. பல டிசைனில் உணவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சில பேர் வேணுங்கிறத இது வேணும் அது வேணும்னு சாப்பிட்றாங்க. ஒரு சில பேருக்கு வேணாம், அது வேணாங்கிறத வேணான்றாங்க. உங்களுக்கு எது தேவை என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள், உண்கிறீர்கள். உங்களுக்கு தேவையில்லாததை தள்ளி வைத்து விடுகிறீர்கள். ஆனால் தேவையில்லாததை செய்தால் விதி வலிமையாகும். தேவையானதை மட்டும் சாப்பிட்டா உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இப்போ அதை நான் போர்டில் விளக்கினா தான் உங்களுக்கு தெரியும். இப்போ விதி ரேகை என்பது பண குவியலும் பல விதிகளும். பல விதி ரேகைகள். அதாவது நம்ம கையை பொறுத்தரணும். நம்மளுடைய பெற்றோர்களை நாம தான் முடிவு பண்றோம். நமக்கு வரக்கூடிய வருமானத்தை நாம தான் முடிவு பண்றோம். வேலையை நாம தான் முடிவு பண்றோம். நாம செய்த செயல்கள் நல்லா புரிஞ்சுக்க. புரியலன்னா திரும்ப ஒரு பாருங்க, உங்களுக்கு புரியும். நான் முதல்ல சொல்லும்போது உங்களுக்கு புரியாது, உங்களுக்கு தெரிந்ததை தான் சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்தீர்களோ, என்ன வேலை செய்தீர்களோ அதற்கு தகுந்த கூலி தான் விதி ரேகை. அந்த விதி தான் சனி பகவான். சனி பகவான் வேற யாருமே இல்லை. நீங்கள் செய்த செயல் கர்மா விதியாக உங்களுடைய கையிலே ரேகையாக பதிந்திருக்கிறது. நீங்கள் முன்னாடி இதுவரைக்கும் செஞ்ச செயல்கள் அப்படிதான் நினைச்சுக்கோங்க. புரிஞ்சுங்க. திரும்ப தெரியலன்னா திரும்ப ஒரு தடவை சொல்றேன். நீங்கள் செய்த செயல்கள் உங்களுடைய பெற்றோர்கள் அமைவது. ஒரு சில பேர் பெற்றோர்கள் நல்லா வளர்ப்பாங்க, பிள்ளைய அப்படி தங்கத்தட்டில் வாங்கி வளர்ப்பாங்க. ஒரு சில பேர் சாதாரணமாக தரையில் போட்டு வளர்ப்பாங்க. காரணம் என்ன? நான் மட்டும் எப்படி கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்காண்டி தான் இந்த வீடியோ. நல்லா பாருங்க, திரும்ப பாருங்க. ஏன்னா நீங்கள் செய்த செயல், வருமானம், லாபம், பெற்றோர்களிலிருந்து நீங்க பிறந்ததுலேருந்து வளர்ற வரைக்கும் எல்லா செயல்களுமே நீங்க முன்னாடி செய்த செயல்கள் அடிப்படையில் பிறக்கிறது. இப்போ நீங்க இந்த காணொலியை பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்க என்ன செஞ்சாக்க அதை மாற்ற முடியும்னா ஒரே ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. முடியுமான முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய செயலால் அடுத்தவங்களுக்கு தொந்தரவு வராம டைரக்டா நீங்க ஒரு வேலை செய்யறீங்க சார், அது அடுத்தவங்களை பாதிக்காத அளவுக்கு செஞ்சீங்கன்னாலே போதும். வேற எதுவுமே இல்லை. நீங்க செய்யற செயல்னால அடுத்தவங்க பாதிக்கப்படாமல் இருந்தால் உங்களுக்கு கர்மா, நல்ல கர்மா வேலை செய்யும். அந்த நீங்க செய்யற செயல் பாதிச்சதுன்னா அது கெட்ட கர்மாவாக மாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இப்ப நம்ம விதி ரேகை எடுத்துக்கோ. இப்ப நம்ம டாபிக் வந்துருவோம். பண குவியலும் பலவிதமான விதி ரேகைகளும். இப்ப விதி ரேகையை பாருங்க. சனி மேட்டுக்கு வர்றது விதி ரேகை. சனி தான் விரல்ல நீளமா இருக்கு. காரணம் என்னன்னா உங்களுடைய செயல்கள். நீங்க தான் உற்பத்தி பண்ணிக்கிறீங்க. யார்கிட்ட போய் எந்த வயிற்றுல பிறக்கணும், எப்படி வளரணும், எல்லாமே உங்களுடைய செயல். நீங்க செய்த செயல் தான். இந்த மாதிரி விதி ரேகை ஒரு 4 விதி ரேகை சேர்ந்த மாதிரி வந்திருக்கு பாருங்க. சனி மேட்டுக்கு 4 விதி ரேகை வந்திருக்கு. இப்படிங்கும் போது நீங்கள் இந்த மாதிரி விதி ரேகை இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு பெரிய அரசியல் நிபுணராக உலகம் உங்களை திரும்பி பார்க்கும். அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா, உலகத்தில் மிகப்பெரிய உலகத்தை ஒரு வழிநடத்துகின்ற ஒரு அரசியல் தலைவராக, மிகப்பெரிய பொருளாதார நிபுணராக, அந்த மாதிரி பாருங்க எத்தனை வகையில வருமானம் வருது பாருங்க. 4 விதி ரேகை இருக்கு. அப்படிங்கும்போது விதி பலமா இருக்கு. நீங்கள் நல்லது செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். ஒரு சில பேருக்கு விதியை மாற்ற முடியும், ஒரு சில பேருக்கு விதியை மாற்ற முடியாது. காரணம் என்ன?
விதி ரேகை நல்லா அழுத்தமா பதிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு விதி நல்லா பதிஞ்சு போச்சு, அதை மாற்ற முடியாது. விதி ஒரு சில பேருக்கு லைட்டா வரும், அவங்க மாற்றுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 4-5 விதி ரேகை இருக்கு சார் அப்படின்னா உங்களுக்கு அரசபோகமான வாழ்வு, நிறைய வருமானம் வரும். இப்ப ஒரே ஒரு விதி ரேகை வருதுன்னா உங்களுக்கு இப்படி வருது, இப்படி விதி ரேகை வருது சார், உங்களுக்கு எந்த சூரிய ரேகை இல்லை, அந்த ஒரு விதி ரேகை இருக்கு அப்படிங்கும் போது அளந்துதான் வருமானம் வரும். சூரிய ரேகை வரும் வயதில் தான் நீங்கள் வெளிச்சத்துக்கு வர முடியும், நல்ல ஒரு இது பண்ண முடியும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு இந்த 30 வயசுல இருந்து ஒரு 35 வச்சுக்கோங்க, ஏன்னா அதே 30 சொல்லிட்டு இருக்கோம் நம்ம. 35 இந்த பாதியில அந்த இறுதி ரேகை புத்தி ரேகை இடையில சூரிய ரேகை கலந்து, அப்போ 35 வயசுல இருந்து உங்களுக்கு வாழ்க்கையில் செல்வம், செல்வாக்கு, புகழ் வெளிச்சத்துக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்க செய்யற செயல் வெளிச்சத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஒரே ஒரு சூரிய ரேகையில் ஒரே ஒரு விதி ரேகை மட்டும் இருக்குதுன்னா நீங்க கஷ்டப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு வாய்ப்பு உண்டு, நடத்துவதற்கு முடியும், நல்ல வருமானம் வரும், உங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு வருமானம் வரும், அவ்வளவுதான். அது வெளியில தெரியணும். வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு உங்களுடைய செயல் வெளியில தெரியணும்னா சூரிய ரேகை வரணும். இல்லைன்னா விதி ரேகையிலேயே இன்னொரு கிளை கலைச்சு போகும். இந்த பக்கம் ஒரு கிளை, இப்படி ஒரு குருமேட்டுக்கு ஒரு கிளை போகுது, சூரிய மேட்டுக்கு ஒரு கிளை போகுது, புதன் மேட்டுக்கு ஒரு கிளை போகுதுன்னு வச்சுங்க. எப்படியும் ஒரு 2-3 கிளை போகுது. 2-3 கிளை போச்சுன்னா உங்களுக்கு இப்படி விதி ரேகை வருது. ஒன்று குருமேட்டுக்கு போகுது, ஒன்று சூரிய மேட்டுக்கு போகுது, ஒன்று சனி மேட்டுக்கு, இப்படி இருக்க 3 கிளையா வருது விதி ரேகை. அப்படிங்கும்போது உங்களுக்கு 3 விதி ரேகை கிளை பிரிந்தால் 4க்கு மேற்பட்ட வருமானம் வரும். ஒரு விதி ரேகை இருந்தால் ஒரு வருமானம், 2 விதி ரேகை இருந்தால் 2க்கு மேற்பட்ட வருமானம், 3 விதி ரேகைகள் இருக்குன்னா அது எத்தனை வருமானம்னா அது நிறைய வரும். அதை விட இப்போ 3 விதி ரேகை இருக்கு சார், 3க்கு மேற்பட்ட வருமானம், 4-5 கூட வரலாம், சரிங்களா? அது இந்த விதி ரேகை என்பது நீங்கள் செய்த செயல், நீங்க என்ன செயல் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறத காமிக்குது. இப்போ அவன் தலை விதியில அவன் நல்லா இருக்கான்னு சொல்றாங்கல்ல, நம்ம கிராமத்து மக்கள் சொல்றதுதான், சரிங்களா? புதுசா எதுவுமே நான் சொல்ல போறது, உங்களுக்கு தெரிந்ததை ஞாபகப்படுத்துகிறேன். இப்ப விதி ரேகை நமக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கு, நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், ஏன், எதற்கு, எப்படி, நீங்களே உங்களை கேள்வி கேட்டால் உங்களுக்கு பதிலே தெரியும். இப்ப விதி ரேகை சரியா இல்லை சார், ஏன் இப்படி இருக்கு, அப்ப நம்மளுடைய விதியை மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அடுத்தவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாம தொந்தரவு இல்லாம வாழ்ந்துட்டோம்னா போதும், உங்களுடைய விதி ஆட்டோமேட்டிக்கா மாறும் சார். இதுதான் மெயினான பாயிண்ட். இதை முயற்சி பண்ணி பாருங்களேன். இதை முயற்சி செஞ்சா நீங்க நல்லபடியா டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு சில பேரெல்லாம் செய்யவே முடியாது. ஆமா, நான் அன்னன்னைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன், நான் எப்படி அதெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுடைய கர்மா இடிக்கும். இப்ப விதி ரேகை இந்த மாதிரி போச்சுன்னா நல்ல விஷயம். விதி ரேகை ஒரு 3 கிளையா போகுது. அப்படி இல்லை சார், விதி ரேகை எனக்கு அப்படி இல்லை, பக்கத்துலேயே இன்னொரு விதி ரேகை வருது, இன்னொரு விதி ரேகை, எந்த வயசுல இருந்து எத்தனை விதி ரேகை வருதோ அத்தனை வருமானம், பண குவியல் வரணும். பல விதி ரேகைகள் இருந்தா பண குவியல் வரும். விதி ரேகை எத்தனை இருக்குதுன்னு பாருங்க. ஒரு விதி ரேகை இருந்தா சூரிய ரேகை வரும் வயதில் உங்களுடைய திறமை வெளியில தெரியும். அதான் புரிஞ்சுங்க. ஒரே ஒரு விதி ரேகை இருக்கு, சூரிய ரேகை வரணும், வந்ததுன்னா அந்த வயசுல உங்களுக்கு வெளியில தெரியும் உங்க திறமை. இல்லைன்னா 4-5 விதி ரேகை இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி இருந்ததுன்னா ராஜபோகமான ஒரு வாழ்வு. இது அரசர்களுக்கு, பல சக்கரவர்த்தி, பல தேசத்தை ஆளக்கூடிய அரசர்களுடைய கையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இப்போ பொதுவாக உலகத்தை ஆட்டி படைக்கக்கூடிய பொருளாளர்களுக்கு, புகழாளர்களுக்கு, அவர்கள் அதாவது அரசியல் தலைவர்களுக்கு கூட இந்த மாதிரி இருக்கலாம். நாட்டுக்கு நன்மை செய்யும் பல வழிகளில் அவங்களுக்கு வருமானம் வரும் சார். அவ்வளோதான். நீங்கள் என்ன செய்தீர்கள் அதுதான் விதி, கர்மா. சனி என்பது கிரகம், வேறு எதுவுமே இல்லை, வேற எங்க இருந்துமே வர்றது கிடையாது. நீங்க தான், உங்களுடைய செயல்கள் தான், உங்களுடைய செயல்கள் வழியாகத்தான் உங்களுடைய கர்மா, விதி, வருமானம், லாபம் எல்லாமே வருகிறது. காலபுருஷன் தத்துவத்தின்படி 10ஆம் இடம் உங்களுடைய கர்மா, விதி, 11ஆம் இடம் உங்களுடைய லாபம். நீங்களே உங்களுடைய வேலையை முடிவு செய்கிறீர்கள், உங்களுடைய லாபத்தை முடிவு செய்கிறீர்கள். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது வரைக்கும் நீங்க செஞ்சதை, உங்களுடைய வேலையை அது முடிவு பண்ணும். நீங்க செய்த செயல் உங்களுக்கு லாபம் வரணுமா வரக்கூடாது, நீங்க செய்த செயல்ல இருந்து தான் வருது. நல்லா முயற்சி பண்ணி பாருங்க. புரியலன்னா திரும்ப ஒரு தான் பாருங்க. அதாவது நம்ம கை என்பது நம்மளுடைய செயல்கள் தான். இன்னாருக்கு பிறக்க வேண்டும், இப்படி வளர வேண்டும். ஒரு சில பேர் நல்லா பிறக்கிறாங்க, நல்லா வளர்றாங்க. இதெல்லாம் பேசும்போது இது நிறைய விஷயம் இருக்கு. வாழ்க்கையினுடைய தத்துவங்கள் நம்ம கையில நிறைய விஷயம் இருக்கு. அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு 10 நிமிஷத்துல சொல்ல முடியாது.
இப்போ இன்னைக்கு சாப்டர் என்னன்னா அதை மட்டும் பார்த்துருவோம். பணக்குவியலும் பலவிதமான விதி ரேகைகளும். பல விதி ரேகை எப்படி இப்படி இப்படி இருந்தாலும் 2-3 விதி ரேகை இருந்து சூரிய ரேகை இருந்ததுன்னா டாப் பொசிஷனுக்கு வருவீங்க. இல்ல விதி ரேகை கீழ இருந்தே 2-3 விதி ரேகை வருது சார், அதுவும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு விதி ரேகை வருது இங்க இருந்து, அதாவது ஆயுள் ரேகையில இருந்து ஒரு விதி ரேகை போகுது, சனி சந்திரமேட்ல இருந்து ஒரு விதி ரேகை போகுது. இந்த மாதிரி போனாலும் நல்ல வருமானம் வரும். சந்திரமேட்ல இருந்து போனா வாழ்க்கை துணை வந்த பிறகு நல்ல வருமானம், நல்ல ஒரு புகழ் வரும். இப்போ ஆயுள் ரேகையில இருந்து போச்சுன்னா விதி ரேகை, உங்களுடைய சுய முயற்சினால் ஒரு வருமானம் வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய முன்னோர்கள் சொத்து, அது மூலமா வருமானம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க கையை பாருங்கள். பண குவியல் கிடைக்க வேண்டும் என்றால் அதற்கு முழு காரணம் நீங்களே. உங்களுடைய விதி, உங்களுடைய கர்மா, சனி. அந்த சனி என்பது நீங்கள் செய்த செயல், அதான் கர்மா, அதுதான் விதி, அதுதான் வேலை, அதுதான் லாபம். எல்லாமே நீங்கள் செய்த செயல்கள் மூலமாக உருவாகிறது என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.